Hi everyone, welcome to our channel Manam Mozhi. நம்ம சேனலில் இன்றைக்கி எங்கள் ஜென்ரேஷனில் இருக்கிற நிறைய பேர் யூஸ் பண்ணுற கெமிக்கல் நிறைஞ்ச சானிட்டரி பேட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. குறிப்பாக சொல்லணுன்னா இரிட்டேஷன், இச்சிங், யூட்ரஸில் வந்து கட்டி வர்றது, அப்புறம் ஓவேரியன் சிஸ்ட் உருவாகிறதுக்கு, பிசிஓடி வர்றதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே இதுவும் ஒரு காரணம். இது மட்டும் இல்லாமல் கேன்சர் வர்றதுக்கும் இந்த கெமிக்கல் லோடான நாப்கின்ஸ் வந்து மிகப்பெரிய காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ ப்ராப்ளம்ஸை தரக்கூடிய இந்த சானிட்டரி பேட்ஸை வந்து இனிமேல் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டிலே எப்படி ஈஸியாக ரீயூசபிள் நாப்கின்ஸை வந்து தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஸ்டிச்சிங் தெரிஞ்சாலும் சரி தெரியலனாலும் சரி ஈஸியாக வந்து பண்ணுறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நாம் பார்க்க போகிறது வெறும் கவரை மட்டும் எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டைப். இந்த கவர் தைக்கிறதுக்கு ஹைட் வந்து 12 inches எடுத்துக்கோங்க, விட்த்து வந்து 4.5 inches. 2 துணி கட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் மேலே மட்டும் மடித்து தைச்சிட்டு சுற்றி ஒரு தையல் போட்டு விட்டீங்க அப்படின்னா ஒரு பை மாதிரி அது வந்து கவர் மாதிரி அது ஃபார்ம் ஆயிரும். ஸோ இப்போ திருப்பி போட்டு இதுக்கு உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கான துணி எவ்வளோ லேயர் வேணுமோ அவ்வளோ லேயர்ஸில் நீங்கள் வந்து அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து பேட் ரெடி ஆயிரும். ஸோ மேலே இருக்கிறது வந்து வேஷ்டி துணி, உள்ளே இருக்கிறது வந்து வாயில்ஸ், நம்ம சாரீ கட்டுவோம் அந்த துணி. ஸோ ரெண்டுமே ரொம்ப சாஃப்டான துணி. ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு இந்த பேடு. ஸோ இதை வந்து நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டைப்பு. இப்போ பார்க்க போகிறது வந்து செகண்ட் டைப் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்து விங்ஸ் வச்சது. இந்த விங்ஸுக்கு வந்து பின்னாடி வந்து ஸ்லிட் வரும். இதுக்கு விங்ஸ் வந்து அளவு தனியாக கொடுத்துட்றேன். இந்த ஸ்லிட்டுக்குள்ளே தான் நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம் உள்ள துணியை. ஸோ முன்னாடி விட பின்னாடி துணி மட்டும் 1 inch கூட எடுத்துட்டு இந்த இடத்துல மடித்து தைச்சிடணும். ஸோ இப்போ வந்து ட்ரையாங்கிளை வந்து தனியாக அதுமாதிரி 2 லேயரில் எடுத்துட்டு அதையும் தைச்சிட்டு இப்போது சுற்றி தைக்கிறப்போ இந்த சைடில் வந்து அந்த ட்ரையாங்கிளை உள்ளே கூடி இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ சுற்றி தைச்சிடணும். அதே மாதிரி இந்த சைடு வர்றப்பையும் நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் ட்ரையாங்கிள் துணியை உள்ளே இன்சர்ட் பண்ணி தைச்சிடணும். இப்போ நீங்கள் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்மெட்டில் வந்துடும். ஸோ இப்போ வந்து இதுவும் வெளியே கவர் மட்டும்தான். இந்த கவரை ரெடி பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுற துணியும் உங்களுடைய ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணுமோ அதை வந்து இன்சர்ட் நல்லா பண்ணிட்டீங்கன்னா இப்போது கவர் மட்டும் எடுத்துட்டு உள்ளே இருக்கிறத தனித்தனியாக துவைச்சிட்டு நீங்கள் திருப்பி போட்டு வச்சுக்கலாம். ஸோ இப்போது இந்த பேடு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த பேடில் வந்து இப்போது இந்த விங்ஸை வந்து பேண்டீஸ்க்கு பின்னாடி இந்த மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல வெல்க்ரோவை வந்து மாட்டி ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா இப்போது இது எவ்வளோ ஷேக் பண்ணாலும் ஷேக் ஆகாமல் அப்படியே இருக்கும். இந்த ரெண்டுமே வந்து காட்டன் துணியால் மேக் பண்ணது. மேலே இருக்கிறது வந்து வேஷ்டி துணி, உள்ளே இருக்கிறது வந்து வாயில்ஸ் துணி. ஸோ 2 மெத்தட் நம்ம இப்போ பார்த்துட்டோம். இப்போ தேர்ட் மெத்தட், இதுவும் ரொம்ப சிம்பிள், கஷ்டமே இல்லை. இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி டைகனல் ஷேப்பில் வந்து வச்சுட்டு அதை வந்து லாஸ்ட் லேயரில் இப்போ விரிச்சு காட்டினா உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் லேயர் அந்த மாதிரி தைக்கிறோம். இப்போது லாஸ்ட் லேயருக்கு கீழே வந்து ஒரு பேண்ட்டு கிளாத், வேஸ்டான பேண்ட்டு கிளாத்தில் இருந்து எடுத்த பீஸை வந்து கீழே வச்சுட்டோம். ஸோ இது ஏன்னா இது வந்து உடனே லாஸ்ட் லேயரில் வச்சோன்னா அப்சர்வ் பண்ணி வெளியே விடாமல் வைக்கிறதுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பின்னாடி லேயரில் மட்டும் இதை இந்த மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு தையல், இந்த இடத்துலையும் அப்புறம் அதே மாதிரி இங்கேயும் ஒரு தையல் போட்டோம் அப்படின்னா இப்போ வந்து இந்த மாதிரி பார்க்குறதுக்கு இருக்கும். ஸோ இதை எப்படி வந்து ஃபோல்டு பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபோல்டு கரெக்டாக அந்த லேயருக்கு வச்சுட்டு இப்போது பின்னாடி இருக்கிற இந்த விங்ஸை வந்து எடுத்து விட்டுட்டு நீங்கள் பேண்டீஸில் போடும்போது அதை வந்து திருப்பி வச்சுட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் வெல்க்ரோ இல்லைனா டபுள் சைட் செல்லோ டேப் கூட நீங்கள் வந்து ஒட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இது வந்து யூஸ் அண்ட் த்ரோ பண்ணணும் அப்படின்னா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறையா பேர் வந்து இவ்வளோ தச்சுட்டு நம்ம வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ அதெல்லாம் பண்ணாமல் இவ்வளோ ஈஸியாகவும் பண்ணலாம். ஸோ இது வேறு ஒன்றுமே இல்லை, ரொம்ப கஷ்டமே இல்லை. வெறும் துணியை இந்த மாதிரி நல்லா ஃபோல்டு பண்ணுங்கள். இதுக்கு தைக்கவே வேண்டாம், தேவையே இல்லை. சும்மா ஒரு நாட் மட்டும்தான் போட போகிறோம் இதை. ஸோ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த துணியில் இந்த மாதிரி கர்ச்சீஃப், வேஸ்டான கர்ச்சீஃபை கூட எடுத்துகிட்டு அதை இந்த ஷேப்பில் மடிச்சுட்டு
மடித்த உடனே இந்த எண்டில் ஒரு நாட்டு மட்டும்தான் போட்டிருக்கேன். ஸோ இந்த எண்டில் ஒரு நாட்டு, அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ணல. ரெண்டையுமே சேர்த்து வச்சு ஒரு நாட் மட்டும்தான் போட்டு வச்சுருக்கோம். ஸோ இது வந்து எவ்வளோ இழுத்தாலும் சேக் ஆகாது. ஸோ இதையும் அதே மாதிரி பின்னாடி திருப்பி இந்த மாதிரி வெல்க்ரோவோ இல்லை டபுள் சைட் செல்லோ டேப்போ போட்டு இந்த மாதிரி வச்சிடலாம். இது ஏன் இந்த மாதிரி ஈஸியாக காட்டுறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து துவைக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து எங்களால் முடியாது, காய போடுறதுக்கு எங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க. ஸோ இதுலேயுமே வந்து கடைசி லேயரில் இந்த மாதிரி பேண்ட்டில், வேஸ்டான பேண்ட்டில் இருந்து எடுத்த கிளாத்தில் லாஸ்ட் லேயரில் வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது ஸ்பில் ப்ரூஃபாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து காய வைக்கிறதுக்கு முடியாது, துவைக்க முடியாது அப்படின்னு உங்கள் வீட்டில் இடம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் காலேஜில் ஹாஸ்டல்ஸில் படிக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை காலேஜில் போய் வந்து அதை டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் கஷ்டமே படாமல் ஈஸியாக அதை த்ரோ பண்ணிட்டும் வந்துடலாம். நமக்கு வந்து அதே மாதிரி வெளியே வாங்குகிற அளவுக்கும் நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து அதை விட ரொம்ப சிம்பிள். வெறும் துணி மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஸோ இவ்வளோ சின்ன துணியில் அதுலேயே இருக்கிற ஓர துணியில் வந்து இந்த மாதிரி இந்த 2 ஸ்ட்ரிப்ஸை மட்டும் எடுத்துட்டு நீங்கள் ரெண்டையுமே வந்து இந்த ஓரத்துலேயும் வந்து அதே நாட்டு மட்டும்தான் நம்ம போட போகிறோம். ஸோ அந்த நாட்டை வந்து இப்போ போட்டு காட்டுறேன். ஸோ சின்ன நாட்டு மட்டும்தான், ஏன்னா இது வந்து யூஸ் அண்ட் த்ரோ மட்டும்தான். அதனால தான் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி இல்லாமல் சும்மா தூக்கி போடுற துணியிலையே வந்து எப்படி ஈஸியாக இதை மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி நாட் போட்டுட்டு இதே மாதிரி 4 சைடும் இந்த ஸ்ட்ரிப்பில் இந்த ஒரு இடத்துலையும் அந்த எட்ஜில் ஒன்றும், இவ்வளோதான். இந்த நாட்டை மட்டும்தான் நம்ம போட போகிறோம். இதை போட்டுட்டு 4 சைடும் முடிச்சுட்டு இப்போ உங்களுக்கு தேவையான இந்த துணியை எடுத்துகிட்டு இந்த 2 அந்த ஸ்ட்ரிப்புக்குள்ளேயும் நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்படி தான் இருக்கும் இன்சர்ட் பண்ணோன்னே. ஸோ இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணால் இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இதை அப்படியே எடுத்துட்டு உங்களுடைய பேண்டீஸில் திருப்பி போட்டுட்டு அதை இந்த இடத்துல வந்து ஒரு டபுள் சைட் செல்லோ டேப் ஏதாவது வச்சு இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா எவ்வளோ அசைச்சாலும் இதுவும் வராது. ஏன்னா இதுவும் 1 டைம் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும் இது. இதை வந்து ரொம்ப அழகாக ஃபோல்டு பண்ணியும் நான் காட்டுறேன். அப்படியே நீங்கள் கேரி பண்ணுறதுக்கும் அது ஈஸியாக இருக்கும். எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா அதை வந்து கவரோடு அப்படியே வந்து க்ளோஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த எட்ஜஸையும் இந்த மாதிரி மூடிட்டோம் அப்படின்னா இதை வந்து நீங்கள் எதை எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னே தெரியாது, ஒரு துணி மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ ஈஸியாக நீங்கள் வந்து வாஷபிள்னாலும் சரி, வாஷ் பண்ண முடியலைனாலும் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஈஸியாக ஸ்டிச் பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.